எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மண்ணின் மகன். நம்ம பேடி சீரிஸ் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ அதோட பார்ட் 2ல தாங்க இப்போ இருக்கோம். நம்மளுடைய சீரிஸில் பார்ட் 1 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். கண்டிப்பாக நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்ட் 2 இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தில் தண்ணி பாய்ச்சி ரொட்டேட்டரால் ஃபுல்லாக வந்து அதை ஓட்டியிருக்கோம். அதாவது ஃபுல்லாக உழவு ஓட்டியிருக்கோம். ஏன் இதை ஓட்டுறோன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஆல்ரெடி வந்து ஏர் ஓட்டி இருந்தாலுமே அதுலேயுமே வீட்ஸ் வளர ஆரம்பிக்கும். அப்படி வளர்றதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணணும், லேண்டை வந்து கரெக்டாக ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அந்த அடுத்த கட்ட ப்ராசஸ் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி தண்ணி பாய்ச்சி ஃபுல்லாக உழவு ஓட்டுறதுங்க. ஃபஸ்ட்டு ஓட்டின ஏருக்கும் இந்த ஏருக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஓட்டின ஏரு கிட்டத்தட்ட இனிஷியல் ப்ராசஸ்ங்க. ஸோ எப்படி திடமாக இருக்க லேண்டை எப்படி நம்ம லூசனிங் பண்ணுறோன்ற ப்ராசஸ். ஸோ இந்த பிளான் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொட்டேட்டர் மூலயமா உழவு ஓட்டுறது, அதை தண்ணி பாசி நல்லா உழவு ஓட்டுறது மூலயமா அதில் இருக்க வீட்ஸோ இல்லை அதில் இருக்க செடிகளோ இல்லை ஆல்ரெடி அதில் இருக்கிற சின்ன சின்ன ஆர்கானிக் மேட்டர்ஸ் எல்லாமே வந்து கலந்து ஒரு விதமான மேன்யூராக மாறி நிலத்துக்கு உரமாகவே இருக்குங்க. ஸோ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறோம், இதோட ப்ராசஸ் இப்படி தான் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சிக்கவும், விவசாயத்தை பற்றின உண்மை நிலவரத்தை புரிஞ்சிக்கவும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்ப கட்டத்தில் விவசாயம் இப்படி தான் பண்ணாங்களா, இந்த மாதிரி கரெக்டாக தான் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக என்னென்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சு தாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கவே முடியும். ஸோ அதேமாதிரி தான் ஸ்டார்டிங்கில் விவசாயமும் வந்து கரெக்டாக பண்ண முடியாமல் லைக் செடி நட்டாங்க, செடியிலேருந்து அதுக்கப்புறமா தான் லேண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் விதைகளை எப்படி பராமரிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் படிப்படியாக தான் முன்னேறிச்சு. ஸோ ஆரம்ப கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு பார்க்குறப்ப ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து ஏர் பூட்டி அதாவது மாடை வச்சு உழவு ஓட்டுறது இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருந்துச்சுங்க. ஸோ இப்பயுமே நிறைய இடத்துல அது நடக்குது. பட் மோஸ்ட்டாக இப்போலாம் வந்து அதிகமாக டிராக்டரால் தாங்க இந்த பிளக்கிங் அண்ட் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கும். ஸோ ரொட்டேட்டரால் ஓட்டினதுக்கு அப்புறமும் சில நிலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மண்ணும் அதோடைய நிலமும் கொஞ்சம் மேடும் அதிகமாக இருக்கிறதுனால மறுபடியும் நம்ம அதை சமப்படுத்தணும். சில டைம் அப்படி ஆகும். ஸோ மோஸ்ட்டாகவே இந்தமாரி நிலத்தில் ரொட்டேட்டர் வச்சு ஓட்டுறப்ப இதுமாரி ஆகுங்க. அதனால் நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அதாவது நிலத்தை சமப்படுத்துறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். மோஸ்ட்டாக அதை வந்து மாட்டை வச்சு தான் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் பரம்படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. மேபி சில ஊரில் நிறைய பேர்கள் இருக்கலாம். அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸும் அடுத்த கட்ட வீடியோவில் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். இப்போதைக்கு நம்ம பார்ட் 2 சீரீஸில் நிலத்தை வந்து ரொட்டேட்டர் மூலயமா ஊட்டி கொஞ்சம் தயார்படுத்தி வச்சுருக்கோம். அதாவது அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அடுத்த ப்ராசஸ்க்கு வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நடவு நட்டு இல்லை விதைகள்லாம் நடலாமான்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தில் இல்லைங்க. நிலத்தை தயார்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அடித்தளமே அதுதான் விவசாயத்துக்கு. ஸோ அப்படி இருக்கப்போ நிலத்தை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம பராமரித்து கரெக்டாக அதை நம்ம தயார்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தாங்க நமக்கு ஈல்டன் விவசாயமும் கரெக்டாக நடக்கும். ஸோ இதுக்கப்புறமும் சில பல வேலைகள் அண்ட் ரொட்டேட்டர் மூலயமா மறுபடியும் ஏரோட்டம் தேவை இருக்குது. சம்டைம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இதுமாரி ரொட்டேட்டர் ஓட்டினதுக்கு அப்புறமும் வீட்ஸ் வளர ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்ம விதைக்கிறதுக்கு கிட்ட நேரத்தில் மறுபடியும் நம்ம இதுமாரி உழவு ஓட்ட தேவை இருக்கும். ஸோ அப்படி தேவை இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக ஓட்டி தான் ஆகணும். ஏன்னா நிலத்தை நம்ம எந்த அளவுக்கு பராமரிக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எந்த அளவுக்கு ஈடு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்படி இருக்கிறதுனால அடுத்த கட்டத்தில் என்னென்ன பண்ண போகிறோம், மறுபடியும் ரொட்டேட்டரில் ஓட்டுறோமா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக விதை நடுறோமான்றதெல்லாம் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொட்டேட்டருக்கு மணிக்கு 1200 ரூபா, 60 சென்ட்டுக்கு 45லேருந்து 50 நிமிஷம் ஓடி இருக்குது. அதுக்கு 1029 ரூபா. ஏற்கனவே நம்ம செலவு பண்ணதை சேர்த்து 3792 ரூபா. இது வரைக்கும் அடுத்த கட்ட வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.